அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். பொதுவாக காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு மனிதனுக்கு ஒரு பிரச்சனை என்பது கண்டிப்பாக இருக்கும். அந்த பிரச்சனை என்ன பிரச்சனைங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். இது தெரியாமல் என்ன சொல்கிறான், நாம் இதை தெரிஞ்சால்தான் நீங்கள் என்ன சொல்கிறான்னா கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். அப்போ லக்கணம் தான். லக்கணம் என்னவாக வேணாலும் இருக்கட்டும், என்ன லக்கணமாக வேணா இருக்கட்டும், நெருப்பு, காற்று, ஜலம், மண், எது வேணாலும் இருக்கட்டும். அப்போ அந்த லக்கண புள்ளிக்கு உண்டான லக்கண புள்ளி இருக்கு இல்லையா, லக்கண புள்ளி. இப்போ ஒருத்தர் என்ன சொல்லலாம்னா மேச லக்கணம் உயிர் புள்ளி பரணியில் போய் உட்காந்துருக்கு. உயிர் புள்ளி பரணியில் போய் உட்காந்துருக்கு. அப்போ அந்த உயிர் புள்ளி பரணியில் போய் உட்கார்ந்துருக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த உயிர் புள்ளி பரணி நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்துருக்குல, அந்த சுக்கிரன் உயிர் புள்ளி என்று சொல்லக்கூடியது பரணி நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்துருச்சு. அப்போ அந்த பரணி நட்சத்திரத்திற்கு உண்டான சுக்கிரன் எந்த இடத்துல போய் உட்கார்ந்துருக்காரு, யார் நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்துருக்காரோ அதுதான் நம்மளுடைய உண்மையான பிறப்பின் கர்மா. உண்மையான பிறப்பின் கர்மா அதுதான். இதுதான் நித்தமும் நம்மளை வாட்டிக்கொண்டே இருக்கும். நித்தமும் நம்மளை வாட்டும். இது தெரியாமத்தான் என்ன சொன்னா, நம்ம இந்த செய்யறப்பு புத்தி அந்தரம் எல்லாம் போட்டு பார்த்துட்டு தான் இருக்கோம். அந்த கர்மா காலமெல்லாம் என்ன சொல்கிறான்னா உயிரெடுக்கக்கூடிய கர்மா. ஏன்னா அதுதான் உங்களுடைய உண்மையான ஆத்மாவுக்கு நிம்மதி இல்லாமல் ஆக்கக்கூடியது அதுதான். அப்போ அந்த ஒரு மனிதனுடைய லக்கண புள்ளி எந்த இடத்துல, லக்கணத்திற்கு உண்டான இப்போ மேச லக்கணம் அப்படின்னா, மேச லக்கணத்திற்கு அவருடைய லக்கணாதிபதி நின்றது பரணி நட்சத்திரம் என்று சொன்னால், பரணி நட்சத்திரத்திற்கு உண்டான சுக்கிரன் எந்த நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்துருக்கிறாரோ அதுதான் நம்மளுடைய மனதின் நித்தமும் உளைச்சல். இதான் இதில் நீங்கள் என்ன சொன்னா, சில பேர் என்ன சொன்னா ஜாதகத்தில் கொஞ்சம் தப்பாகவே போட்டிருப்பீங்க. எப்படி போட்டிருப்பீங்கன்னா, பரணி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தால் அவன் ஆம்பளை பிள்ளை, 2ஆம் பாதத்தில் பிறந்தால் பொம்பளை பிள்ளை, 3ஆம் பாதத்தில் பிறந்தால் என்ன சொன்னான்னா லக்கண புள்ளி ஆண் 4. அப்போ எப்பயுமே ஒரு பாதத்தின் 2ம் 4ம் பெண்ணு, 1 3 ஆண். இப்படி அதை பகுத்து எடுக்க சொல்லணும். இப்போ எந்த லக்கணத்தை எந்த 1 2 3 4 உட்காந்து நீங்கள் தப்பாக போட்டிருந்தாலும், ஆனால் உங்களுடைய லக்கண உயிர் என்பது பரணி நட்சத்திரத்தில் போய் உட்காந்து அந்த சுக்கிரன் யாருடைய சாரத்தில் போய் உட்காந்துருக்காரோ அந்த கஷ்டத்தை நீங்கள் அனுபவிச்சுட்டே இருப்பீங்க. அதில் உங்களுக்கு திருப்தி இருக்காது. சரி, திருப்தி இருக்காது. இது எப்படி சார் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இப்போ ஒருத்தர் என்ன சொல்கிறான்னா அதே சுக்கிரன் போய் என்ன சொன்னால், இப்போ இதே இந்த ஒரு லக்கணத்தை பற்றியே பேசுவோம். இந்த சுக்கிரன் என்ன சொல்லலான்னா ஒரு திருவாதிரை நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்துருக்காரு. திருவாதிரை நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்துருந்தால் என்ன நடக்கும்? திருவாதிரை நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்துருந்தால் அந்த திருவாதிரை நட்சத்திரம் சுக்கிரனுடைய தோஷம் உடையது. அந்த சுக்கிரனுடைய தோஷம் உடையது அப்படின்னு சொல்லி வரும்போது அங்கே என்ன நடக்கும்? திருமண வாழ்க்கையில் பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும்.
பிரச்சனை என்பது மனம் ஒத்து போகாத தன்மை, இல்லை கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு, அல்லது கல்யாணம் முடியாமல் இருக்கிறது, அல்லது கல்யாணம் முடிஞ்சு பிரிஞ்சிருக்கிறது, இதெல்லாம் இருக்கும். இது எல்லாமே இருக்கும். அப்போ இது எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்லலாம்னா, சரி இல்லை சார் எனக்கு திருமண வாழ்க்கையில் பிரச்சனை இல்லை சார் அப்படின்னா பொருளாதாரத்தில் பிரச்சனை. பொருளாதாரம் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன், சிறுபணத்திற்கு அதிபதி சுக்கிரன். பொதுவாகவே சிறுபணத்திற்கு அதிபதி சுக்கிரன். அந்த பொருளாதாரத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா நலிவு கண்டிப்பாக இருக்கும். அப்போ நீங்கள் என்ன சொல்லணும், சூரியனுடைய தோஷமுடைய நட்சத்திரத்தில் போய் உங்களுடைய லக்கண புள்ளி உட்கார்ந்திருந்தால் என்ன நடக்கும்? கண்டிப்பாக சமூகத்தில் பெரிய அந்தஸ்தில் வருவதற்குண்டான வாய்ப்புகளை உருவாக்காது. அங்கே அவமானங்கள் தன்மைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தை இருக்கிற சூழ்நிலை இருக்கும். ரெண்டாவது என்ன சொல்கிறான்னா சந்திரனுடைய தோஷமுடைய நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்தாச்சுன்னா மனம் வலிமை இல்லாமல் டிப்ரெஷன் மைண்டாக கண்டிப்பாக இருக்கும். தற்கொலை எண்ணங்களை உருவாக்கக்கூடிய தன்மையில் இருக்கும். இந்த ஒருத்தருக்கு பரணி நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் என்ன சொல்கிறான்னா லக்கணப்புள்ளி பரணி பரணி நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் போய் அவங்களுடைய உயிர் லக்கணம் இருக்குது, மேச லக்கணம் தான். ஆனால் என்ன சொன்னோன்னா அந்த சுக்கிரன் போய் என்ன சொன்னான்னா யாருடைய நட்சத்திரத்தில் போய் உட்காந்துருக்காருன்னா பூர நட்சத்திரத்தில் போய் உட்காந்து. பூர நட்சத்திரத்துக்கு என்ன தோஷம்? செவ்வாய். செவ்வாய் என்று சொன்னால் கணவன். அந்த பெண்ணுக்கு என்ன சொன்னால் கல்யாண வாழ்க்கையில் கணவன் மனைவிக்குள் ஒரு கருத்து வேறுபாடு இருந்து கொண்டே இருக்கிறது. அதாவது என்ன சொன்னா சுக்கிரனுடைய தோஷம் என்பது என்னன்னா உடல் சார்ந்த செக்ஸுவல் லைஃப் பிரச்சனை. பொருள் சார்ந்த என்ன சொல்கிறான்னா பிரச்சனை. அதாவது உயிர்காரகம் என்பது உடல், பொருள்காரகம் என்பது பணம். அப்போ எப்பயுமே பகுத்து கணக்கு பார்க்க தெரியும், பகுக்கணும்னா என்ன சொல்கிறேன்னா கணவன் மனைவிக்குள் எதனால் பிரச்சனை வருகிறது? கணவன் மனைவி கருத்து வேறுபாடு, நீ பெருசா நான் பெருசா என்பது செவ்வாயுடைய ஆதிபத்தியம். செக்ஸுவல் லைஃப்பில் என்ன சொன்னால் விருப்பமில்லாத உறவு தான் செக்ஸுவல் லைஃப். இதுதான் சுக்கிரனுக்கும் செவ்வாய்க்குள்ள ஒரு வேறுபாடை நீங்கள் கண்டுபிடிக்க தெரியும். அப்போ ஒரு சுக்கிரன் என்ன சொன்னான்னா திருவாதிரை நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்திருந்தால் என்ன பிரச்சனை நடக்கும்? அதே சமயத்தில் என்ன சொன்னா பூர நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்திருந்தால் என்ன சொன்னான்னா என்ன பிரச்சனை நடக்கும் அப்படின்னா கண்டிப்பாக ஃபைட்டிங் இருக்கும். ஃபைட்டிங் என்பது என்ன சொன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் கருத்து ஒத்து போகாமை, இது ஒன்று. அதே திருவாதிரையில் போய் அதே சுக்கிரன் உட்கார்ந்துருந்தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன சொன்னால் செக்ஸுவலில் ஒத்து போகாது. இதுதான் இதெல்லாம் இன்டீரியராக என்ன சொன்னேன்னா நான் இதை எப்படி சொல்கிறேன் அப்படின்னா அந்த நபரை நேரடியாகவே வைத்து இதுதான் பிரச்சனை என்று சொல்லும்போது அந்த கருத்து கோவை அப்படியே கொட்டிடுவாங்க. நீங்கள் எப்பயுமே ஜோதிடம் சொல்வது இந்த குருட்டு பூனை விட்டத்தில் பாஞ்ச மாதிரி சொல்லவே கூடாது. இது இப்படி இருக்கணும், இப்படி இருக்கும் அப்படிங்கிற அறுதிட்டு பேச ஆரம்பிச்சிட்டிங்கன்னா எதிராளி நமக்கு என்ன சொல்லலாம்னா ரொம்ப வேலையை கொடுக்க மாட்டான். இதுதான் இருக்கணும், இதுதான் இருக்கும், எப்படி இருக்குது அப்படின்னம்னா ஆமாங்க ஐயா இப்படி தான் இருக்குது சார் இருக்குது அப்படின்றோம். அப்போ இதற்கு என்ன என்ன சொன்னால் இது ஒரு கர்ம வினை. இது நித்தமும் உங்களை சோதனை பண்ணிகிட்டே இருக்கும். ஏன்னா பகலில் ஒரு மாதிரியாக சோதனை பண்ணும், பகலில் ஒரு மாதிரியாக சோதனை பண்ணும், இரவில் ஒரு மாதிரியாக சோதனை பண்ணும். பகலில் என்ன சொல்லலாம்னா சுக்கிரனுடைய ஆதிபத்தியம் வேறு, பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் சோதனை பண்ணும். இதே பகலில் செவ்வாய்க்கு என்ன சோதனை என்ன சொன்னால் ஒரு காரியத்தில் வெற்றி பெறுவதற்கு. இரவில் சுக்கிரனுக்கு என்னென்னா அதாவது அது இந்த சுக்கிரன் என்ன செய்வார்னா எப்பயுமே அதற்கு சயனம் என்பது, ஏன்னா சயனஸ்தானத்தில் சுக்கிரன் உச்சமாகிறார், சயனஸ்தானத்தில் உச்சமாகிறார். அப்போ சயனஸ்தானத்தில் உச்சமாகும்போது இரவுக்கு அவருக்கு ரொம்ப சுக்கிரன் மதிப்பு கொடுப்பார். அதே சமயத்தில் பகலில் போய் என்ன சொன்னால் செவ்வாய் எங்கே போய் உச்சம், எந்த இடத்துல உச்சமாகிறார்? மகரத்தில் போய் உச்சமாகிறார்.
அப்போ வேலை பார்க்குற இடத்துல வந்து வெற்றி அப்படிங்கிற ஒரு இலக்கு இல்லாமல் அதில் வந்து ஒரு ஃபைட்டிங் இருக்கும், பிரச்சனை இருக்கும். அதே சமயத்தில் இரவில் வந்து என்ன சொன்னாங்க, நீசமாகிற இடத்த பாருங்கள், சந்திரனுடைய வீட்டில். அப்போ என்ன சொல்கிறான்னா, அங்கே அவர் வந்து என்ன சொல்கிறான்னா, சயனத்தில் வந்து செவ்வாய்க்கு வந்து ரொம்ப ஈடுபாடு உண்டு. அந்த ஈடுபாடில் வந்து அவர் விழுந்துருவார். இப்படி இருக்கும். இதில் யாருமே வந்து என்ன சொல்கிறேன், என்ன காரணம்னா எல்லோரும் வெளியே சொல்ல முடியாமல் தவிக்கிறாங்க, வெளியே செல்ல முடியாது சில விஷயங்களை. ஜோதிடத்தில் ஒன்றுமெல்லாம் கிடையாது. நீங்கள் என்ன சொல்கிறேன்னா, மனிதனுக்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து மண், இன்னும் நிறைய பேர் மண் பொன் பெண்ணுக்கு அர்த்தம் தெரியாமல். மண் என்று சொன்னால் ஆசாபாசம், பூமி லாபம், உணவின் மேல் ஆசை. மண் என்று சொன்னால் ஆசாபாசமான இல்லற வாழ்க்கை, ஆசாபாசமான இல்லற வாழ்க்கையில் அவன் ஆசைப்படுவான், மண் மேல் ஆசைப்படுவான். வீடு, பூமி, பலமாடி கட்டணங்கள் கட்டுறது, எதையும் அவனுடைய ஒரு அடி நிலத்தை கூட விட்டு கொடுக்காத துரியோதனன் மாதிரி இருப்பான் மண் என்று சொன்னால். அதற்கடுத்து என்ன சொன்னான்னா, பெண், பெண் என்று சொன்னால் பெண் பித்தனாக இருப்பான். பெண் பித்தன் வந்து என்ன சொன்னான்னா, உனக்கு இருக்கிறத நீ அனுபவி, அதை யாரும் நீ உனக்கு ரூல்ஸ், உனக்கு சட்டம் போட்டு கொடுத்தனா இதை நீ அனுபவிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நீ பெண் பித்தன் என்பது பிற பெண்கள் மேலே ஆசைப்படுவதனால் கெடுவாங்க. சில பேர் வந்து இந்த மண் பித்தன் என்ன சொல்கிறான், நல்லா போஜன பிரியனாக இருப்பான், சாப்பிட்டுட்டு என்ன சொல்கிறான்னா வயிறு சரியில்லாம போயிரு, ஏன்னா வயிற்றுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டு. அதே சமயத்தில் பொன் என்று சொன்னால் என்னது, எல்லாரும் நீங்கள் தங்கம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. தங்கம் என்பது ஒரு விதத்தில் உண்மைதான். பொன் என்று சொன்னால் குரு, குரு என்று சொன்னால் புத்திரர். புத்திரர்களால் நாசப்படுவது, புத்திரர்களால் நாசப்படுது. அதனால தான் மண், பெண், பொன் அப்படின்னா. அப்போ பொண்ணுன்னு எல்லாரும் தங்கத்துக்கு ஆசைப்பட்டுட்டு கிடக்கான் கிடையாது. தங்கம் இருந்தாலும் இல்லைனா தன்னுடைய பிள்ளைகளால் இவன் கஷ்டப்படுவான். இதுதான் பொன் தோஷம் என்பது. அந்த காலத்தில் பொன்னன் என்று சொன்னால் குரு என்று அர்த்தம். அப்போ குரு என்று சொல்ல குழந்தைகள் மேல் அதிகமான பாசம் வைத்து குழந்தைகளை வந்து என்ன சொல்கிறான்னா வந்து வாழுகின்ற இடத்தில் போய் வந்து தகப்பன் உட்கார மாட்டான், தாய் உட்காந்துட்டான்னு என்ன சொல்ல அந்த பிள்ளையோட வாழ்க்கை கெட்டு போயிடும். இதுவும் கெட்டு அதுவும் கெட்டு. அதனால தான் என்ன சொன்னான்னா, மனிதன் கெடுவது மண் என்று சொல்லக்கூடிய ஆசாபாசம் என்று சொல்லக்கூடிய ஆசை என்பது உணவும் சேந்திரம். பெண் என்பது பெண் பித்தன், பொன் என்பது குரு. குரு என்று சொன்னால் குழந்தையால் கெடுதல், பெத்த குழந்தையால் கெடுவான் அப்படிங்கிறதான் மண், பெண், பெண். இப்போ மண், பொன், பெண், இந்த மூணு தான் வாழ்க்கைகளை கெடுதல். அப்போ சில பேர் என்ன சொன்னாங்க, பிள்ளைகளுக்கு செஞ்சு கெட்டு போனையா, பிள்ளைகள் எல்லாம் வந்து என்ன சொன்னாங்க, எல்லாம் வாங்கிட்டு என்ன செய்வாங்க, என்ன செஞ்சிட்டாங்க தெரியுமாயா, வெளிநாட்டுக்கு எல்லாம் இருக்காங்கய்யா, நாங்கள் படிக்க வச்சோம்யா, ஆனால் எங்கள் பிள்ளைகள் பூரா அந்த நிமிஷம் வயசான காலத்தில் நாங்கள் 2 பேர் தான் இருக்கோம். சரி 2 பேர் தான், 2 பேரில் 1 காலியாயிரும், 1 காலியான பிறகு நிமிஷம் 1 மட்டும் இருக்கும், பக்கத்து வீட்டுக்காரருக்கு தண்ணி வாங்கி குடிச்சிட்ருக்கோம். இதுதான் பொன் தோஷம், இதுதான் பொன் தோஷம். பொன் என்று சொல்லக்கூடிய குரு தோஷம். பெண் தோஷம் என்பது சிற்றின்ப பிரியத்தில் ஈடுபட்டு கெட்டுப்போவது. அதற்கடுத்து வந்து சொன்னால் மண் என்பது உணவு பிரியன். இந்த உணவு, அதுக்கடுத்து பூமி, இதெல்லாம் ரொம்ப ஆசைப்படுவோம். எப்பயுமே உணவு என்பது மண் சார்ந்த விஷயம். அப்போ அந்த உணவு என்பதை வந்து சில பேர் வந்து இது லக்கணத்தில் கட்டத்துக்கு தக்கன என்னென்ன இவனுக்கு என்னென்ன பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிடலாம். இதே மாதிரி காற்று லக்கணத்தில் போய் பிறந்தவன் இருக்கிறான் இல்லையா, காற்று லக்கணம் மிதுனம், துலாமு, கும்ப லக்கணங்களில் போய் பிறந்தவர்களுக்கு நிறைய சாப்பிட்டானா இவனுக்கு வயிற்றில் பிரச்சனை வந்துடும். என்ன காரணம்னா, இந்த காற்று லக்கணங்களுக்கு அட்டமாதிபதி யார்? காற்று லக்கணத்திற்கு வந்து என்ன சொல்கிறான்னா அட்டமாதிபதி யார்? காற்று லக்கணத்திற்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து அட்டமாதிபதி வந்து என்ன சொல்கிறான்னா வந்து மண் வீடாக வரும். இதே துலாத்துக்கு எடுங்க, துலாத்துக்கு அட்டமாதிபதி ரிஷபம், மிதுனத்திற்கு அட்டமாதிபதி மகரம், கும்பத்துக்கு அட்டமாதிபதி என்ன சொல்கிறான்னா வந்து கன்னி. இவர்கள் உணவை அளவோடு சாப்பிட கற்றுக்கொள்ள வேண்டும்.
ஆமாம், உணவை அளவோடு சாப்பிட கற்றுக்கொள்ள வேண்டும். விருச்சிக லக்கணத்தில் ஜல லக்கணத்தில் போய் பிறந்தவனுக்கு எப்பயுமே மூச்சு தான் பிரச்சனையாக வரும், காற்று தான் பிரச்சனையாக வரும். அப்போ காற்று தான் பிரச்சனையாக வரும் அப்படின்னா இவன் இருதயத்தை நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும். எப்போ கடக லக்கணத்தில் போய் பிறந்தாலும், அதற்கடுத்து விருச்சிக லக்கணத்தில் போய் பிறந்தாலும், மீன லக்கணத்தில் போய் பிறந்தாலும் இவர்களுக்கு காற்று என்று சொல்லக்கூடிய காமம் என்று சொல்லக்கூடிய காற்று என்பது காமம். அதாவது என்ன சொன்னா, விருச்சிக லக்கணத்திற்கு 8வது வீடு என்னது? விருச்சிக லக்கணத்திற்கு 8வது வீடு என்ன சொல்றான்னா மிதனம், அது காமம். அதற்கடுத்து என்ன சொன்னா, மீன லக்கணத்திற்கு 8ஆம் வீடு என்பது என்னது? துலாம், அது காற்று, காமம். கடக லக்கணத்திற்கு 8வது வீடு என்பது என்னதுன்னா கும்பம், அது காமம். இவன் என்ன செய்யணும்னா, உடல் உறவில் இவன் கவனமாக இருக்கு. ஏன்னா இவனுக்கு மூச்சு பிரச்சனை இருக்கு. உடல் உறவில் இவன் கவனமாக இருக்கணும். இவன் பாட்டுக்கு கேஸ் பூஸ்ன்னு இவன் எனர்ஜி அதில் செலவழிச்சான்னா இவனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும். இதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதற்கடுத்து நெருப்பில் போய் பிறந்திருக்கான் பார்த்தீங்களா? நெருப்பில் போய் பிறந்தவனுக்கு என்ன சொன்னான்னா, தண்ணீர் தான் பகையாக வரும். நெருப்பில் போய் பிறந்தவனுக்கு தண்ணீர் தான் பகை. இப்போ மேச லக்கணத்தில் போய் பிறந்திருக்கிறான், அவனுக்கு அட்டமாதிபதி விருச்சிகம். அதே சமயத்தில் அதற்கடுத்து சிம்ம லக்கணத்தில் போய் பிறந்தவனுக்கு என்ன சொல்கிறான்னா அட்டமாதிபதி யார்? மீனம். அதே சமயத்தில் என்ன சொல்கிறான்னா, தனுசு லக்கணத்தில் போய் பிறந்தவனுக்கு அட்டமாதிபதி யாருன்னா கடகம். அப்போ ஜலம் உங்களுக்கு அட்டமாதிபதியாக வந்தால் நீ கடனாளி ஆகிவிடாதே. உனக்கு விதியே வட்டி கட்டி பிழைக்கணும் விதி தான், கடனாளி ஆகிடாத. 2வது, தண்ணீரை நீ குடிக்கும்போது என்ன சொன்ன, பார்த்து குடிக்கணும். இல்லைன்னா சிரசில் செத்து போயிடுவார். கடலுக்கு போறியா, ஆற்றுக்கு போறியா, அங்கே உனக்கு கண்டம் இருக்குது. ஏன்னா அட்டமாதிபதி ஜலம். அப்போ கடலில் போய் குளிக்கியா, கவனமாக குளி. அருவியில் போய் குளிக்கல, மண்டையில் கல் விழுந்துடாம. கடலில் போய் குளிக்க போறியா, ஆற்றுல அலை இழுத்துட்டு போயிடும். உங்களுக்கு எங்கெங்கே கண்டங்கிறது, மண்ணால் கண்டமா, தண்ணீரால் கண்டமா, நெருப்பில் கண்டம் யாருக்கு? நெருப்பில் கண்டமாக இருக்கிறவன் நெருப்பில் கண்டமாக வருகின்றவன் யார் என்று சொன்னால், மண்ணில் போய் பிறந்தவனுக்கு, ரிஷபலக்கணத்தில் போய் பிறந்தவனுக்கு அட்டமாதிபதி நெருப்பு. இவன் என்ன செய்யணும்? அட்டமாதிபதி நெருப்பாக இருக்கிறதுனால நெருப்பு சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். உடம்போடைய டெம்பரேச்சரை கரெக்டாக வச்சுக்கிடணும். இல்லைன்னா அவனை கொண்டு விடும். ஏன்னா உடல் வெப்பநிலை கரெக்டாக இருக்கணும். அந்த உடல் வெப்பநிலை கரெக்டாக இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு பிரச்சனை வரையாது. இல்லைன்னா என்ன சொல்கிறான்னா, இவனுக்கு லோ டெம்பரேச்சராக போயிட்டாலும் ஹை டெம்பரேச்சராக போயிட்டாலும் இவனுக்கு பிரச்சனை நெருப்பு தான். அப்போ உங்கள் லக்கணத்திற்கு என்னென்ன எதிரின்னு பார்த்து அதுக்கு தக்கன இருக்கும். டாபிக் என்னாச்சு, நம்மளுடைய உயிர் லக்கணம் எங்கே இருக்குதோ இதோட சேர்ந்ததான். இதெல்லாம் ஒன்றும் பெரிய பிரச்சனைலாம் கிடையாது. அப்போ இந்த உயிர் லக்கணங்கள் என்னென்ன தோஷம் உடையது அப்படின்னு ஓரளவு உங்களுக்கு தெரியும். அப்போ இந்த உயிர் லக்கணங்கள் என்னென்ன தோஷம் உடையது, அப்படி என்ன தோஷம் இருக்குது, அதாவது உங்கள் லக்கணப்புள்ளி எந்த நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்கிறதோ அந்த லக்கணப்புள்ளிக்கு உண்டான கிரகம் இருக்கு. இப்போ பரணினா பரணியில் உட்கார்ந்துருக்கு லக்கணப்புள்ளினா, அந்த பரணிக்கு உண்டான சுக்கிரன் எங்கே இருக்கிறாரோ அது எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறார், அதுதான் உங்களுடைய உண்மையான தோஷம். ஏன்னா இது அனுபவத்தால் எடுத்தது. அந்த அனுபவத்தால் எடுத்தது அப்படின்னு சொல்லி வரும்போது அது அப்படியே அப்பட்டமாக வேலை செய்யும். நீங்கள் என்ன செய்யணும்னா, அது எந்த நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்திருக்கிறதோ அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான தோஷமான கிரகம் இருக்குல்ல, அந்த உணவை என்ன சொல்ல, நீங்கள் தானம் பண்ணிக்கொண்டே இருக்கும்.
அந்த உணவை தானம் பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்போ சூரியன்னா கோதுமை, சந்திரன்னா பச்சரிசி, செவ்வாய்னா துவரம்பருப்பு, புதன்னா பாசிப்பயிறு, குருன்னா கொண்டக்கடலை, சுக்கிரன்னா என்ன சொல்கிறான்னா வெள்ளை மொச்சை, சனினா எள்ளு, ராகுன்னா என்ன சொல்ல உளுந்து, கேதுன்னா காணும். இவ்வளோ தான். இதை நீங்கள் என்ன சொன்னோன்னா உங்களுடைய லக்கண புள்ளிக்குண்டான கிரகம் எதுவோ அது எந்த நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்துருக்கிறதோ அது என்ன தோஷமோ அந்த உணவை தயவு செய்து சாப்பிடாதீர்கள். இப்போ ஒருத்தனுக்கு என்ன சொன்னோன்னா துலா லக்கணம் விசாக நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்துருக்காரு. விசாகத்திற்கு உண்டான குரு திருவாதிரையில் போய் உட்கார்ந்தால் சுக்கிரனுடைய விஷம். வெள்ளை முச்சை அதிகமாக சாப்பிடக்கூடாது, தானம் பண்ணணும். பொண்டாட்டியும் புருஷனுக்கும் பிரச்சனை இருக்கும், பொண்டாட்டியை அனுசரித்து போயிடணும், இல்லைன்னா அவளால் தான் நிம்மதி இல்லாமல் வரும். பொருளாதாரத்தை எங்கேயாச்சும் ஒரு இடத்துல சேமிப்பு வச்சுக்கிடணும். இன்றைக்கி பொருளாதாரம் வரலைன்னா நாளைக்கு எங்கேயாச்சும் இருந்து ஒரு பேங்க்கில் ஏடிஎம் கார்டில் சொல்லி எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கிக்கிடணும். பெண்களிடம் பழகும்போது ரொம்ப ஒரு நிமிஷம் கவனமாக பழகணும், இல்லைன்னா நம்மளை கெட்ட பேர் உண்டாக்கி விட்டுருவான். இதெல்லாம் ஜோதிடத்தில் சொல்லப்பட்டுள்ள கர்ம வினை, நித்திய கர்ம வினை. இதை தான் நீங்கள் இன்றைக்கி வரைக்கும் எல்லோரும் அனுபவிச்சுட்ருப்பீங்க. அதனால் இதை நல்லா என்ன சொன்னோன்னா உங்களுடைய லக்கணப்புள்ளி எங்கே உட்கார்ந்துருக்கிறதோ அந்த லக்கணப்புள்ளி உட்கார்ந்துருக்கிற நட்சத்திரம் எதுவோ அந்த நட்சத்திரத்திற்கு உண்டான கிரகம் எந்த நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்துருக்கிறதோ அதுதான் உங்களுடைய தோஷம். அதை நீங்கள் தெரிந்து கொண்டு காயை நகர்த்துங்கள், தானம் பண்ணுங்கள், ஓரளவு உங்களுடைய பிரச்சனைகள் சால்வ் ஆகும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம், வணக்கம்.